ஆமென் ஹalleluya கைகள் தட்டி ஆராதிப்போம் ஹalleluya ஆமென் ஹalleluya கைகள் தட்டி ஆராதிப்போம் மனிதனோ லோகத்துக்கு பாக்கிய வந்தாரே தேவனோ இதயத்தை பாக்கிய வந்தாரே மனிதனோ லோகத்துக்கு பாக்கிய வந்தாரே ஜீவன் கொடுத்த தேவனுக்கு தான் நம்ம ஆராதிக்கிறோம். உயிரோடு இருக்கிற தேவனுக்கு தான் நம்ம ஆராதிக்கிறோம். உனக்காக எனக்காக சிலுவையில காயப்பட்டு ரத்தம் சிந்தின தேவனுக்கு தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதனை யாருக்கு சொன்னார்? ஜீசஸ்க்கு. அல்லையா? அவருக்கு தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நேரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நேரத்தை நான் முடிக்கிறோம். அதுக்காக உங்க ஜெபம் ஆண்டவர் கேட்டுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்க வர போறாரு. சீக்கிரமா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வாழாக்காமல் தடையாக்குவார். உங்க குறைகள் நிறையா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றி வானமே சிம்மாசனம் பூமியில் பாதபடி எனக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியாது. நீரோ என்ற ஆலயம் உன் சேவாசத்தில் நான் வாசப்பேன். வாக்கு தேவன் வாக்கு மாறாத தேவன். வானம் ஒளிந்தாலும் இந்த வார்த்தையோ ஒளிந்து போகாது. இங்க வந்தவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆணைப்பட்டாங்க. அல்லையா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் பெரிய ஒரு எழுப்புதல் உருவாக்க போறாரு. அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கிறேன். என்ன தகவல் சொன்னா, கண்டிப்பா உங்க எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு உங்க சொந்தக்கார பந்தக்கார அண்ணன் தம்பி உங்க ஒட்டு வரும் இல்லை உங்க விரோதி இல்லைன்னா உங்களை கெட்ட வார்த்தை பேசுறவங்க தூசமான வார்த்தை பேசுறவங்க யாரோ ஒருத்தர் உங்களை மனசு வேதனைப்பட்டு வச்சிருப்பாங்க. அவங்களாண்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. இல்லையா? ஏன் பாஸ்டர் அவங்க தான் நம்மளாண்ட பாவம் நம்ம ஏன் கேட்கணும்? பாருங்க, காலங்கள் நம்ம கடிந்து போயிடுவோம், நேரங்கள் கடிந்து போயிடுவோம். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை. உங்க துக்கம் சந்தோஷம் பார்க்க சொன்னா உங்களுக்கு யார் கோபம் பண்ணணும், விரோதி நேசிக்க சொன்ன ஆண்டவர் அது அப்படி நேசிங்க. அடுத்தது உங்க தெருவில் உங்க இடத்துல எந்த பாஸ்டர் இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் வேற சர்ச்சைக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்கு என் தகவல் கண்டிப்பா சொல்லணும். இல்லையா? நீங்க போய் சுவிஸ் சாதிக்க முடியாது. நான் தெருவா வீடு நான் சுவிஸ் சாதிப்பேன். அந்த நேரத்தில் கை தாத்தாலும் ரத்த சாட்சி நான் பரவாயில்ல. நான் எவ்வளோ பார்த்து பயப்பட மாட்டேன். இயேசு ஒருத்தருக்கு தான் பார்த்து பயப்படுவேன். இல்லையா? அப்படி விளம்பரம் எனக்காக நான் விளம்பரக்காக நான் ஆசைப்படல. நான் போய் 10 இடத்துல